بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் இஸ்லாமிய சட்ட விதிகளை பற்றி அறிந்து வருகிறோம். இதில் கடைசியாக நம்ம அறிந்த விஷயம் என்னன்னு கேட்டால், சில சட்டங்கள் ரசூலுல்லாவுக்கு மட்டும் உள்ளதாக இருக்கும். அதை சரியாக கண்டறிந்து ரசூலுல்லாவுக்கு மட்டும் உள்ளதுன்னா ஆதாரத்தோடு நிறுவி அதை கழிச்சு விட்டுறணும். ரசூலுல்லாவுக்கு சொந்தம் இல்லாத போட்டு சொந்தம்னு சொன்னாலும் வழிகாட்டில் விட்டுரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொந்தமானதுன்னு சொன்னால் உரிய சான்றுகளை காட்டி இது ஹுசூசியத்தும் நபி, நபிக்கு உள்ள தனிச்சட்டம், ஹாசியத்தும் நபி, நபியுடைய தனிச்சட்டம் அப்படின்ட்டு அதை பிரித்து வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த ஹுசூசியத்துங்கிற ஹுசூசியத்துனா தனிப்பட்ட சட்டம்னு அர்த்தம். அப்போ ரசூலுல்லாவுக்கு மட்டும் ஹுசூசியத்தான சட்டங்களாக இருந்தால் அதை நம்ம கண்டு அறிந்து சட்டம் எடுக்கும் பொழுது அதை நம்ம பொதுவானதாக ஆக்கி விடாமல் வரலாறாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயமாக ஆக்கிவிட வேண்டும். இது வரைக்கும் பார்த்துட்டோம். இனி பார்க்குற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஹதீஸ் என்றால் நம்ம என்ன விளங்கியிருக்கோம்னா, ரசூலுல்லாவுடைய சொற்கள் ஹதீஸ் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ரசூலுல்லாவுடைய செயல்கள் ஹதீஸ் என்பதில் மாற்று கருத்து கிடையாது, அதுவும் வகை தான். இந்த மூணாவது ஒரு வகை இருக்குல்ல, அதுவும் வகையில் அது என்னென்னா அங்கீகாரம். அங்கீகாரம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி இருக்க மாட்டாங்க, செஞ்சு இருக்க மாட்டாங்க, சொல்லியும் இருக்க மாட்டாங்க, செஞ்சியும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க முன்னிலையில் ஒருவர் செய்யும்போது அவங்களுக்கு தெரியும் வகையில் செய்யும் பொழுது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னிலையில் ஒருவர் தெரியும்படி பேசும்போது அதை பார்த்து கொண்டிருப்பார்கள். பார்த்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? அதுக்கு நபியுடைய கடமை என்ன? அவங்க முன்னிலையில் ஒன்று செய்கிறது மார்க்கத்துக்கு தப்பாக இருந்தால் கண்டிக்கிறது அவங்களுடைய கடமை. அவங்க முன்னாடி ஒருத்தர் ஒரு பொருளை சாப்பிட்றாரு, பேசாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா சாப்பிட்லான்னு அர்த்தம். சாப்பிடுன்னு அவங்க சொல்லவும் இல்லை, அவங்க அதை சாப்பிடவும் இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க? அவங்க முன்னிலையில் ஒரு செயல் நடக்கிறது. அது இபாதத்தாக இருக்கலாம், ஹலால் ஹராமாக இருக்கலாம், திக்ரு தஸ்பீஹ் வகையாக இருக்கலாம். அவங்க முன்னிலையில் ஒருவரோ சிலரோ ஒரு கூட்டமோ செய்கிறது, அவங்களுக்கு தெரிகிறது. தெரிந்து விட்டு அதுக்கு அப்ஜெக்ஷன் நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லலாம் தேவை கிடையாது. பேசாமல் இருந்துட்டு அங்கீகாரம் தான். ஏன்னா நபி பேசாமல் இருக்கக்கூடாது. அவருடைய கடமை என்ன? நபியுடைய கடமை என்ன? மனிதர்கள் மார்க்கத்தில் இல்லாததை அவங்க முன்னாடி செய்வார்களே ஆனால், மார்க்கம்னு செய்வார்களே ஆனால் அது தவறு என்று உணர்த்து தான் ரசூலுடைய பொறுப்பு. அதுக்கு தான் ரசூல் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க முன்னாடி ஒருத்தர் செய்கிறது பேசாமல் பார்த்துக்கிட்டு இருந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? செய்யலான்னு அர்த்தம். அது அப்ஜெக்ஷன் செய்ய வேண்டிய விஷயம் இல்லை, மறுக்கிற விஷயம் இல்லைன்னு அர்த்தம். இது மாதிரியான விஷயத்திற்கு பேர் தக்ரீர். தக்ரீர்னா என்ன அர்த்தம்னா அங்கீகாரம். அங்கீகாரத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், நான் இதை அங்கீகரிக்கிறேன் என்று சொல்வது கிடையாது, சும்மா இருந்தாலே போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி ஒருவர் செய்வதை, ஒருவர் சொல்வதை, ஒருவருடைய வணக்கத்தை, ஒருவர் உண்பதை, ஒருவர் பேசுவதை பேசாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த மாதிரி செயல் இஸ்லாம் தடுக்கலை, இஸ்லாத்தில் உங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவும் சட்டம் எடுக்கணும். தக்ரீரில் இருந்தும் சட்டம் எடுக்கலாம். புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த தக்ரீருக்கு சில உதாரணங்கள், எக்கச்சக்கமாக உதாரணங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி சில உதாரணங்கள் சொல்வதாக இருந்தால், புகாரியில் 799வது ஹதீஸ். இதில் யார் அறிவிக்கிறார்னு கேட்டால், ரிஃபா பின் ராஃபி என்பவர் அறிவிக்கிறார். அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், குன்னா யௌமன், ஒரு நாள் நாங்கள் நுசல்லி தொழுது கொண்டிருந்தோம், வரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுக்கு பின்னாடி நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம். ஜமாத் தொழுகை நடக்கிறது. பலம்மா ரஃபா ரஸஹு, அவங்க தலையை உயர்த்திய பொழுது, மினர் ரக்காத்தி, ரக்காத்துங்கிறது ரக்காத்தை குறித்தாலும் பல இடங்களில் ருக்குவை மட்டும் குறிக்கிறதுக்கு வரும். இங்கே ருக்கு தான் இது. பலம்மா ரஃபா ரஸஹு மினர் ரக்காத்தி, ருக்குவில் இருந்து தலையை ரசூலுல்லாஹ் உயர்த்திய பொழுது
ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நாங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறோம். தொழுதுகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ருக்குவுக்கு போயிட்டாங்க. போனவனு என்ன செய்கிறாங்கன்னா, ருக்குவிலேருந்து தலையை உயர்த்திய உடனே கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னார்கள். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இது எல்லாரும் தெரிஞ்சதானே. இமாம் என்ன செய்வார், தலையை உயர்த்தும் போது சமி அல்லாஹ் லிமன் ஹமிதான்னு சொல்லுவார்னா இதை வச்சு தான் நம்ம செய்கிறோம். இப்படி சொன்ன உடனே கால ரஜுலுன், இங்கே தான் வந்து ரசூலுல்லாஹ் சம்மந்தப்படாத விஷயம் வருது. ஒரு மனிதர் சொன்னார், வராகு, வராகுனா முதுகுக்கு பின்னாடி, அவங்களுக்கு பின்னால் இருந்த ரஜுலுன் வராகு, அவர்களுக்கு பின்னால் இருந்த மனிதர்னா பின்னாடி பின்பற்றி தொழுத மனிதர். அவர் சொல்லுகிறார், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி. அப்போ அந்த மனிதர் ரசூலுல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் சமியல்லா லிமன் ஹமிதான்னு அவங்க ஒரு திக்கரை சொல்கிறாங்க. இந்த ஆள் அவராக ஒரு திக்கரை சொல்கிறார். கால ரஜுலுன், ஒரு மனிதர் சொல்லுகிறார், வராஹு, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மனிதர் சொல்லுகிறார், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று அவர் சொல்லிவிட்டார். இது தொழுகையில் நடக்குது. தொழுகையில் ருக்குவுக்கு பிறகு இது சம்பவம் நடக்கிறது. அவர் தானே ஃபுலம்மன் சரப, இன்சரப என்றால் திரும்புறது என்ற அர்த்தத்துக்கு வர ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு இன்சரஃபாம்பாங்க. தொழுகையை முடித்த பொழுதுங்கிறதுக்கு பிறகு இன்சரஃப் தூ, தொழுகையை நான் முடித்து தானே திரும்புவோம். இன்சரஃபனா ரிட்டன் ஆகுறதுன்னு அர்த்தம். ரிட்டன்னா துன்யாவுக்கு ரிட்டன் ஆகிக்கிறது, ஆகிரத்தில் இருந்துட்டு துன்யாவுக்கு ரிட்டன் ஆகிக்கிறது. இபாதத்தில் இருந்தது இபாதத்துக்கு வெளியே வர்ற ரிட்டன் ஆகுறது. அப்போ எந்த இடத்துல இன்சரஃப முடித்த பொழுதுன்னு அர்த்தம். ஃபலம்மா இன்சரஃப, அவர்கள் தொழுகையின் சரப மின சலாத்தி, தொழுகையை வந்து முடித்த பொழுது தொழுகை முடிஞ்சிருச்சு. கால, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தொழுகை முடிஞ்சவன சொல்கிறாங்க, மணில் முத்தகல்லிம், அந்த பேசினால் யாருன்னு கேட்குறாங்க. இந்த வார்த்தையை ஒருத்தர் சொல்கிறாரு, யாருன்னு தெரியாதுல்ல. தொழுகையில் இருக்கும்போது ரப்பனா லக்கல் ஹம்துன்னு ரசூலுல்லாஹ் சொன்னவுடனே அவர் என்ன செய்கிறார், வேற ஒன்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து சமியல்லா லிமன் ஹமிதான்னு சொன்னவுடனே ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு அவர் சொல்கிறார். சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் வந்து அது சொல்கிறாருன்னா சத்தமாக வர சொல்கிறார், இல்லாட்டி தெரியாதுல்ல. நம்மளும் தான் ரப்பனா வலக்கல் ஹம்து எல்லாருமே சொல்கிறோம், சத்தமாக சொல்கிறோம். சமியல்லா லிமன் ஹமிதான் இமாம் சொல்லுவார், பின்பற்றி தொழுகிறவங்க ரப்பனா வலக்கல் ஹம்து வாய்க்குள்ளே சொல்லிக்கிறோம். அந்த முகப்பீராக இருந்தால் அவர் சத்தம் போட்டு சொல்லுவார். முகப்பீர்னா பெரிய கூட்டத்துக்கு தொழுவிக்கும் போது மைக் இல்லாமல் போச்சுன்னு வைங்க, அப்போ பின்னாடி உள்ளவங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, இவர் சமியல்லா லிமன் ஹமிதன்றவுடனே ஒரு 5வது சபையில் இருக்கிறவர் ஒரு ஆள் மட்டும் என்ன செய்வார், ரப்பனா லக்கல் ஹம்தும்பார். அது அடுத்தவங்களுக்கு விளங்கிடும், ருக்குல எந்திரிச்சிட்டாங்கன்னு. இவங்களுக்கு பேர் முகப்பீர்னா அதை எடுத்து சொல்பவர்னு அர்த்தம். அது கூட்டங்களுக்கு தேவைப்படும். அது மற்ற நேரத்தில் எல்லாம் நம்ம பேசாமல் தான் ரப்பனா லக்கல் ஹம்து நமக்குள்ளே சொல்லிக்கிறணும். அப்போ ஃபலம்மன் சரஃப, தொழுகை முடித்த போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கேட்டார்கள், மணில் முத்தகல்லிமு, பேசினவர் யார்? மணில் முத்தகல்லிம்னா பேசினவர்னா அந்த ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று சொன்னது யாருன்னு கால, அவர் சொன்னார், அந்த பேசின ஆளே சொன்னார், நான் தான். யாருப்பா இதை சொன்னதுன்னு கேட்டோம், நான் தான்ட்டாங்க. அப்போ கால, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ராய்த்து, நான் பார்த்தேன், பிலாத்தம் சலாசீன, பிலாத்துன்னா சொச்சம்னு அர்த்தம். பிலாத்துன்னா சொச்சத்துக்கு நம்பரில் வந்து சொச்சம்னு அதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பரை சொச்சம்பாங்க. 31, 30 சொச்சம், 33, 100 சொச்சம்னா என்ன அர்த்தம், 109 வரைக்கும் உள்ளது. அந்த சொச்சம்னு சொல்கிறோம்ல, அந்த சொச்சம் கொசுருக்கு தான் பிலாத்தும்பாங்க. கொசுறு நம்பர்னா என்னதுன்னா 31, 32 அப்படி துல்லியமாக சொல்லாமல் அந்த அந்த சொச்சத்தை வந்து என்ன, ஒரு கூட்டத்தை பார்த்தா 30 பேர் இருக்கேன், சொச்சத்தை நம்ம சொல்ல முடியாது. ஒரு 30 லட்சம் பேர் இருப்பாங்க, 40 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுக்குரிய வார்த்தை தான் பிலாத்துங்கிறது. பிலாத்தும் சலாசீன, 30 லட்சம் பேரை நான் பார்த்தேன். சலாசீன மலக்கன், அதாவது 30க்கு மேற்பட்ட மலக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். 30ன்னு கிடையாது, 30 கொஞ்சம் கூட இருந்துச்சு. அது 31 இருக்கலாம், 32 இருக்கலாம், 33 இருக்கலாம், 39 கூட இருக்கலாம். ஆனால் 40 இல்லை. அப்போ 30க்கு 40க்கு இடைப்பட்ட நம்பருங்கிற அர்த்தம் இதுக்கு வச்சுக்கிறணும்.
ராய்த்து நான் பார்த்தேன் பில்அத்தம் வ சலாசீன மலக்கன் 30 லட்சம் வானவர்களை நான் பார்த்தேன். எபுத்ததிரூனஹா இதற்காக விரைந்தார்கள். மலக்குமார் என்ன செய்கிறாங்க? விரைந்து ஃபாஸ்ட்டாக செயல்படுறாங்க. என்னத்துக்கு ஃபாஸ்ட்டாக வர்றாங்கன்னா ஐயுகும் எக்குத்துபுகா அவ்வல், யார் முதல்ல எழுதுறதுக்கு ஏடு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆள் சொன்ன உடனே நான் எழுதுவேன்ட்டு முந்திக்கிட்டு வந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க? 30 லட்சம் மாணவர்கள் அங்கே இருந்து கொண்டு இவர் எழுதுனதை பதிவு செய்கிறாங்க. ரப்பனா அழகல் அல்லாஹ் என்ன அழகாக இவர் புகழ்ந்தார் என்று அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்களாம் மாணவர்கள். இவர் சொன்னோன்னு என்ன நடக்குது தெரியுமா? மலக்குமார்கள் வந்து எழுதுகிற மலக்குகளை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் காட்டுறான். 30க்கும் மேற்பட்ட மலக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எழுதுறாங்க. எதை எழுதுறாங்க? இந்த மனிதர் ஒரு அழகான ஒரு திக்ரை செஞ்சிட்டார்னு எழுதுறாங்க. ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி எழுதுவதற்கு போட்டி போட்டதை நான் பார்த்தேன். எபுத்ததிரூனஹா இதற்கு விரைந்தார்கள். ஐயுகும் அவர்களில் யார் எக்குத்துபுகா அவ்வளவு முதலில் எழுதுவது, யார் முதலில் அதை எழுதுவது, நான் முந்தியா நீ முந்தியான்னு நினைஞ்சாங்க. அவங்க போட்டி போட்டதை நான் பார்த்தேன் அப்படின்ட்டாங்க. இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸில் இந்த துவா வந்து ரசூலுல்லாவால் அங்கீகரிக்கப்படுது. இந்த துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல. எந்த துவா? ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி. எது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க? சமியல்லா லிமன் ஹமிதான்னு சொன்ன உடனே 4 விதமாக நம்ம சொல்லலாம். ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லலாம், ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. ரப்பனா வலக்கல் ஹம்து வாவு சேர்த்து வலக்கல் ஹம்து என்றும் சொல்லலாம். அல்லது அல்லாஹும்ம சேர்த்து அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லலாம். அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து 4 வார்த்தை சொல்லலாம். நீங்கள் இமாமை பின்பற்றி தொழும்போது அவர் சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லலாம், ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்லலாம், அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லலாம், அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே ஹதீஸுகளில் ஆதாரம் இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது, இது வரைக்கும் சொல்லி தந்தது. அந்த சொல்லி தந்தது இதில் இருக்குது. இது வரைக்கும் சொல்லி தந்தது ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு மட்டும் சொன்னார்னு வைங்க, அதில் அவருக்கு எந்த ரோலும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு விஷயம்தான். எதை இவர் அதிகப்படுத்தியிருக்காருன்னா இது அதிகப்படுத்தியிருக்காரு. ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி, அதிகமான தூய்மையான பரக்கத்தான புகழாக புகழ்கிறேன்கிறார். உனக்குத்தான் புகழ்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறாம அது என்ன மாதிரி புகழ்? ஹம்தன் கஸீரன் நிறைய புகழ், தையிபன் பரிசுத்தமான புகழ், முபாரக்கன் பாக்கியம் பொருந்திய புகழ் அப்படின்னு சொல்லி இந்த புகழுக்கு ஒரு வர்ணனையை சேர்த்து இவர் இந்த துவாவை சொல்லிவிட்டார். இதிலேருந்து நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், இதை ரசூல் நமக்கு சொல்லித்தரல. ஆனால் ஒருவர் சொன்னதை ரசூலுல்லாஹ் வந்து அங்கீகரிக்கிறாங்க. இதில் நேரடியாகவே அங்கீகரிக்கிறாங்க. மௌனமாக இருக்கக்கூட இல்லை. மலக்குமாரெலாம் எழுதுவதற்கு போட்டி போட்டாங்கங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் வேறு கொடுக்குறாங்க. அதனால் இது ஒரு நல்ல ஒரு திக்ருன்னு அர்த்தம். இதுக்கு இந்த திக்ரு என்னது? நல்ல ஒரு திக்ரு, நீ நல்லா தான் சொல்லியிருக்கிற அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அங்கீகாரத்துக்கு உதாரணம் நம்ம என்ன செய்யலாம் தொழுகையில்? ஆனால் இவர் சொன்னதற்கு பிறகு ஒவ்வொரு சஹாபாக்களும் இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கவே இல்லை. அவங்க சொன்னார், அவ்வளோதான் வந்திருக்கு. ஒவ்வொருத்தனை தொழுகையில் ரசூலுல்லாஹ் பின்பற்றி தொழும்போது உடனே அந்த துவாவை, வழக்கமான துவாவை விட்டுட்டு இந்த துவாவுக்கு மாறிட்டாங்களன்னா மாறலை. ரப்பனா வலக்கல் ஹம்து தான் சொல்லிக்கொண்டு வந்தார்கள். இதன் பிறகு இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் இதை ஓத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓத ஆரம்பிக்கலை. ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி அவர் சொன்னார், அவர் ஒன்ஸ் சொல்லியிருக்கிறார், அதுன்னு சொன்னது தப்பு இல்லைன்ட்டாங்க. அப்போ நம்மளை என்ன செய்யலான்னு கேட்டால், விரும்பினால் என்னைக்காவது இதையும் சொல்லிக்கிடலாம். மொத்தமாக சஹாபாக்கள் மாற்றலை, இது அங்கீகரிக்கப்பட்டது. இது நேரடியாக ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. ரப்பனா வலக்கல் ஹம்துங்கிறது வந்து ரசூலுல்லாஹ் நேரடியாக அவங்க வாயினால் சொல்லி தந்தது. வழக்கம் போல் அதையே சொல்லிக்கிறங்க. என்னைக்காவது நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு நீங்கள் ஒன்று சொன்னால், எப்போ ருக்குலேருந்து எந்திரிச்ச பிறகு சமியல்லாஹு லிமன் ஹமிதா சொன்ன பிறகு இதை சொன்னால் நீங்கள் வந்து பிதஅத் செஞ்சவரை ஆக மாட்டீர்கள். ஏன்னு கேட்டால் இந்த திக்ருக்கு வந்து அங்கீகாரம் இருக்கிறது. இந்த திக்ருக்கு என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ் விட்டுட்ட ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க.
ஒரு மனிதருடைய வாயிலிருந்து உள்ள வார்த்தை தான், இருந்தாலும் அது சரியான வார்த்தை என்று மலக்குகள் பதிவு பண்ணுவதன் மூலமாக அல்லாஹ் எடுத்துக்காட்டி அல்லாஹ் அங்கீகரித்து அதை ரசூலும் அங்கீகரித்து கொண்ட ஒரு வார்த்தை. அதனால் இதை என்ன செய்யலாம், சொல்லிக்கலாம். ஆனால் இது என்ன செய்கிறாங்கன்னா, அகல ஹதீஸுங்கிற ஒரு ஜமாத்தில் பள்ளிவாசலில் சமியல்லா லிமன் ஹமிதானவுன்னு இதைத்தான் அனைவரும் சத்தம் போட்டு சொல்லுவாங்க. ரப்பனா உலக்கல் ஹம்தன் கசிரன் தைவன் முபாரக் என்பின்னு ரசூல்லா சொன்னது நாளையும் சொல்லவே மாட்டாங்க. இது ஒன்றை மட்டுமே ஆக்கி விட்டாங்க. அகல ஹதீஸில் இருக்குல்ல, நாங்கள் பின்பற்ற தப்பு ஒன்றும் கிடையாது, பின்பற்றலாம். ஆனால் அப்படி ரசூல்லா சொல்லி தந்த நாளும் இருக்கத்தானே செய்யுது. இதை எல்லாரும் பின்பற்றணுங்கிற அளவுக்கு நினைச்சிட்டாங்க. அதுவும் சத்தம் போட்டுட்டு வர சொல்லுவாங்க. அகல ஹதீஸ் பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா ரப்பனா உலக்கல் ஹம்தன் கசிரன் தைவன் முபாரக் என்பின்னு என்ன செய்வாங்க, சவுண்டாக வேற சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்வது குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாக போயிட்டாங்கன்னு கிடையாது, அங்கீகரிக்கப்பட்டதான் சொல்கிறாங்க. ஆனாலும் இதைத்தான் சொல்லணும்னு ஆக்கிட்டாங்கல்ல, அதை தவிர்த்துட்டு ஒரு நாளைக்கு என்னைக்காவது சொல்லிக்கிற வேண்டியதுதான். சொன்னால் தப்பு இல்லை அப்படி நினைக்கிறோம். இதுக்கு பேர் தான் என்னது, அங்கீகாரம். அங்கீகரிக்கிறது என்பதற்கு ஒரு ஆதாரம். அதே மாதிரி இப்போ அங்கீகரிக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்கள். புகாரியில் 1149வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலால் இடத்துல சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் இடத்துல சொல்கிறார்கள். எப்போ சொல்கிறார்கள்னு கேட்டால், இந்த ஸலாத்தில் ஃபஜ்ர் தொழுகையின் போது, ஃபஜ்ர் தொழுகை நேரத்தின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் இடத்துல சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னா, யா பிலாலே ஹத்திஸனி, எனக்கு சொல்வீராக. ஹத்திஸ்னா அறிவிப்பீராக என்றால், ஹத்தஸ என்றால் அறிவித்தான். அதனுடைய அமர் ஹத்திஸ் நீ, எனக்கு நீ அறிவிப்பாயாக. எது அறிவிப்பாயாகன்னா, பி அர்ஜா அமலின் அமில் தகு ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தில்னா இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நீ செய்த ஓர் அமலின் அமல் தகுன்னா நீ செய்த ஓர் அமல். அது எப்படிப்பட்ட அமல்? பி அர்ஜா அமலின், ரொம்ப உயர்வான ஒரு அமல். நீ செஞ்ச அமல்களில் உயர்வான ஒரு அமலை எனக்கு அறிவிப்பாயாக. ஹத்திஸினி, எனக்கு அறிவிப்பாயாக. பி அர்ஜா, ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வமூட்டக்கூடிய ஒன்றை அறிவித்து கொடு. பி அர்ஜா அமலின், சிறந்த அமல்னு வச்சுக்கிறங்க, சிறந்த ஒரு அமலை அறிவித்து கொடு. எந்த சிறந்த அமல் என்றால், அமில் தொகுப்பில் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நீ செய்த அமலில் மிக சிறந்த அமல் எதுன்னு நினைக்கிற அதை சொல்லுன்னு கேட்குறாங்க. பிலால்கிட்ட ஃபஜ்ர் தொழுகை நேரத்தில் பார்த்து சொல்கிறாங்க, எவ்வளோ நீ அமல் செஞ்சுருக்கீல்ல, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கள ஒரு அமல், அது மாதிரி உனக்கு ரொம்ப விருப்பமான இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நீ விரும்பி செய்யக்கூடிய ஒரு நல்ல அமல் ஏதாவது இருந்தால் அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இதை கேட்குறாங்கன்னு கேட்டால், ஒரு விஷயத்துக்கு கேட்குறாங்க. அது என்ன விஷயம்? இப்போ இன்னி சமயத்து, நான் செவிமடுத்தேன். தப்ப நாளைக்க, நாலுனா செருப்பு, நாளைக்க என்றால் உனது 2 செருப்புகள். தப்பு என்று சொன்னால் டப்பு டப்புன்னு அடிக்கிறதுல, ஏன் தப்புங்கிற சத்தம் போடும்ல, நடக்கும்போது செருப்பை வச்சு மிதிக்கும்போது ஒரு தரையில் ஒரு சவுண்டு வரும்ல, தடக்குண்டு, இந்த தடக்குங்கிறதுக்கு தப்பும்பாங்க. சமயத்து, நான் செவியுற்றேன். தப்ப நாளைக்க, உன் செருப்பின் சத்தத்தை. எங்கே செவியுற்றேன்? பைன எதைய, எனக்கு முன்னால் செவியுற்றேன். ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில். அப்போ சொர்க்கத்தில் நான் இருக்கிற மாதிரி கனவாக இருக்கலாம், அல்லது மேராஜ் மாதிரி சம்பவமாக இருக்கலாம். சொர்க்கத்தில் நான் இருக்கும் பொழுது எனக்கு முன்னாடி நீ நடந்து போகிற மாதிரி சத்தத்தை நான் கேட்டேன். பிலால்கிட்ட சொல்கிறாங்க, நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன், எனக்கு முந்தி நீ போயிட்டுருக்கிறாய், ஆனால் உன்னை ஆளை நான் பார்க்கல, உன் செருப்பு சத்தம் கேட்குது. பிலால் நடந்து போகிறான்னு ஒரு சில ஆட்களுடைய நடையை வச்சு என்ன செஞ்சிடலாம், இவர் தான் வர்றாருன்னு கண்டுபிடிச்சிடுவோம்ல. அந்த மாதிரி ரசூல் என்ன செய்கிறாங்க, நீ நடக்கிற மாதிரி சத்தம் தான் எனக்கு முன்னாடி கேட்டுச்சு, அதனால் இந்த அந்தஸ்து உனக்கு கிடைக்குமானால் நீ ஏதோ ஒரு நல்ல ஒரு வணக்கத்தை நீ செய்கிறாய், அது என்ன வணக்கம்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. பிலாலே ஹத்தீஸின், எனக்கு சொல்லு. பியாரிஜா அமலின் அமில் தஹு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் வந்த பிறகு நீ செஞ்ச அமல்களில் சிறந்த அமல் எது, அதை எனக்கு சொல்லுன்ற உடனே
அதுக்கு ரீசன் என்ன, ஏன் இந்த கேள்வியை கேட்குறாங்கன்னு கேட்டால், ஃபைன்னி சமயத்து நான் செவியுற்றேன், தஃபன் அலைக்க உனது செருப்போசையை, பைன எதை என்ன முன்னாள், எதையனா என் முன்னால், முத்தக்கல்லிமையாக இருக்குல்ல, பைன எதைய எனக்கு முன்னால், என் கைகளுக்கு இடையேன்று நேரடி அர்த்தம், அது முன்னாளுங்கிறதுக்கு தான் அதை சொல்லுவாங்க. பைன எதைய எனக்கு முன்னால் செருப்பு ஓசையை நான் கேட்டேன், ஃபில்ஜன்ன சுருக்கத்தில் கேட்டேன். அப்போ நீ ஒரு அமல் செய்கிற, அதுக்காக தான் அல்ல அந்த தரஜா உனக்கு கொடுத்துருக்குறான், எனக்கு முந்தி நீ போகிற அளவுக்கு ஒரு நல்ல காரியம் செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கால் அவர் சொல்கிறாரு, மா அமிழ்த்து அமலர், எந்த அமலையும் நான் செய்ததில்லை, அர்ஜா இந்தி, ரொம்ப சிறந்த ஒரு என்னிடத்தில் சிறந்ததாக கருதக்கூடிய ஒரு அமலையும் செய்ததில்லை. அன்னி லம் அத்தஹர் தஹூரன், தஹர் என்று சொன்னால் ஒழு செஞ்சான்னு அர்த்தம். துகுர் சுத்தப்படுத்துறதுக்குல, சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா எத்தஹரு, சுத்தப்படுத்தி கொண்டான்னா இஸ்லாமிய வழக்கில் ஒழு செய்கிறான்னு அர்த்தம். அப்போ அன்னி நான் லம் தஹர் சுத்தம் செய்வதில்லை, தஹூரன் அது மஃபுல் முத்தலுக்கு ஒழு செய்வதில்லைன்னு அர்த்தம். என்ன, லம் வல்ல உதுவன் ஒரு உழுவை நான் செய்வதில்லை, ஃபி சாத்தி லைலின் அவ் நகாரின் பகல் நேரத்திலே இரவு நேரத்திலேயோ பகல் நேரத்திலேயோ நான் உழு செய்வது இல்லை. இல்லா சல்லைத்து பிதாலிக்க துகூரி, அந்த உழுவை கொண்டு நான் தொழுதே தவிர நான் கடந்து செல்வதில்லை, தொழுதுருவேன். அந்த இல்லாவை எடுத்துட்டா அந்த அர்த்தம் வந்துடும் அவனுக்குதா. அப்போ இல்லா சல்லைத்து பிதாலிக்க துகூரி, அந்த தூய்மையை கொண்டு நான் தொழாமல் இருப்பதில்லை. என்ன தொழுவேன், மா குத்திபலி அன்முசல்லிய, நான் தொழ வேண்டுமென்று எனக்கு எழுதப்பட்ட ரக்காத்தை 2 ரக்காத்தை 4 ரக்காத்தை நான் தொழுதுருவேன். அதை என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், எப்போனா நான் ஒழு செய்வேனோ ஒழு செஞ்ச உடனே ஒரு தொழுகையை தொழுதுருவேன். நம்ம ஒழு செஞ்சிட்டாலும் என்ன செய்வோம், லோகருக்கு ஒழு செஞ்சோம்னா லோகர் வக்து வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அது நெருங்கினோன்னா முன் சுண்ணத்தை தொழுவோம். இல்லைன்னா பள்ளிவாசல் நுழைஞ்சா பள்ளிவாசலுடைய காணிக்கைன்னு இவர் அந்த கணக்கெல்லாம் கிடையாது. எங்கனக்குள்ளே ஒழு செஞ்சாலும் சரி, ஒழு செஞ்சதுக்காக வேண்டி 1-2 ரக்காத்து தொழுதுருவார். 2 ரக்காத்துன்னு இல்லை, அல்லாஹ் எதை நாடுனாலும் அது 2 இருக்கலாம் 4 இருக்கலாம். மா குத்திபலி அன்னு சல்லிய, நான் தொழுவதற்காக அல்லாஹ் எனக்கு எழுதப்பட்டிருக்கும்ல, அந்த எழுதப்பட்டதை நான் இணைஞ்சிருவேன், எனக்கு விதியாக்கப்பட்டதை நான் தொழுதுருவேன். இதுதான் நான் செஞ்ச ஒரு செயல் அப்படிங்கிறாரு. கால் அபு அப்துல்லாங்கிறவர் புகாரி, நான் சொல்கிறேன்னு சொன்னால் கர்வமாயிரும்னு இப்படி சொல்லுவார். அபு அப்துல்லா சொல்கிறார், புகாரி சொல்கிறேன்னு அர்த்தம். நான் புகாரியாகிய நான் சொல்கிறேன், தஃபன் அலைக்க என்றால் ஏனி தஹரீக்க நாளைக்க, தஹரீக்குன்னு அர்த்தம் அசைவு, செருப்பினுடைய அசைவுக்கு தான் தஃப்புன்னு அர்த்தம். அந்த தஃப்புக்கு அர்த்தம் சொல்லி தர்றாரு. சரி, இப்போ நம்ம என்ன இதில் என்ன வாங்குறோம்னு கேட்டால், இதுலேருந்து ஒரு சட்டம் எடுக்கலாம். என்ன சட்டம், நீங்கள் ஒழு செஞ்சால் உடனே தொழுதுருங்க. ஒழுவுக்குன்னு ஒரு தொழுகை இருக்குது, ஒழுவுக்குன்னு தொழுகை இருக்குன்ற ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தாங்களா? நீங்கள் பள்ளிவாசலுக்கு நுழைந்தால் 2 ரக்காத் தொழுவாமல் உட்கார வேண்டாம்னு தஹியத்துல் மஸ்ஜிதுக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. இப்படி பல தொழுகைகளை நம்ம கற்றுத்தந்திருக்கிறாங்க. ஒழு செய்து விட்டால் 2 ரக்காத் தொழுவுங்கன்னு நம்ம கற்றுத்தராட்டாலும் இவர்கிட்ட கேட்குறாங்க, எதனாலப்பா அவனுக்கு இப்படி தரஜா கிடைச்சின்றவுடனே இவர் இதை சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருப்பாங்க, இது இல்லைன்னு வைங்க, இது இல்லை வேறு இதாக இருக்கும் பாரு அப்படின்னு இருப்பாங்க. இது கரெக்டுன்னு ரசூல் அங்கீகரிக்கிறாங்க. இது கேட்டவுடனே என்ன செய்கிறாரு, அப்போ இவர் ஒழு செஞ்ச உடனே 2 ரக்காத் தொழுததுனால சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி நடந்து போகிற மாதிரி ஒரு தரஜா அவர் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஒழுவுக்கும் உடனே தொழுது விட வேண்டும். எப்போ ஒழு செஞ்சாலும் ஒரு 2 ரக்காத்தையாக தொழுதுடணும் என்று நம்ம சட்டம் எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா? சொல்லித்தரல. ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு ஆதாரம் வருதானே? வரல. ஆனால் ஒருத்தர் தான் செய்கிறேன்னு சொல்கிறாரு, அதை ஏற்றுக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்படிலாம் செய்யாத இனிமே அப்படி சொல்லலை. இல்லை இதுக்காக வேண்டி இந்த அந்தஸ்து கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லலை. கேட்குறாங்க, ஒரு ஆன்சர் பண்ணுறாரு, அதோட சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போ அதில் என்ன விளங்குது, இதற்கு ஒரு நன்மை இருக்கிறது, ஒழுவுக்காக 2 ரக்காத் தொழுவலாம்னு நம்ம சட்டம் எடுக்கலாம். அப்போ சட்டம் எடுப்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய சொற்கள் செயல்கள் எப்படி சான்றாக இருக்கிறதோ அதே மாதிரி அவர்கள் அனுமதித்தவை
அவர்கள் அங்கீகரித்தவை, அவர்கள் முன்னால் பேசப்பட்டவை, அதையெல்லாம் அந்த ரசூல்லா வந்து மறுக்காமல் இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னது? தக்ரீரும் நபி, நபியுடைய அங்கீகாரம் அப்படின்னு அர்த்தம். இது சட்டம் எடுக்கும்போது இதுகள்லாம் ஹதீஸ் மாதிரி தான், இதெல்லாம் வஹி தான். ரசூல்லாவுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் இது வஹி தான். ஏன்? ஏற்றுக்கிட்டாங்கல்ல, ஏற்றுக்கிட்டா வஹி. அல்லாவுடைய விருப்பம் இல்லாமல் ஏற்றுக்குருவாங்களா? அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். முஸ்லீமில் 1440வது ஹதீஸில் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், அன்றைய காலத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னு சொன்னால், அடிமை பெண்களோட மனைவியோட அவங்க இல்லறம் நடத்தும் பொழுது குழந்தை உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த உச்சகட்டம் அடையும் போது அந்த விந்தை வந்து என்ன செய்வாங்கன்னா வெளியே விட்டுருவாங்க. கர்ப்பப்பையில் போனால் தானே குழந்தை உண்டாகும். அந்த குழந்தை விண்டாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்படி ஒரு காரியத்தை அன்றைக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் செஞ்சாங்க. இந்த காரியத்துக்கு பேர் வந்து அரபியில் அஸ்லுன்னு பேர். ஐனு ஜே லாம், அஸ்லு என்று இதுக்கு பேர். அப்போ இதை பற்றி ஜாபிர் சொல்கிறார். ஜாபிர் சொல்கிறார், கால குன்னா நஅசிலு, நாங்கள் அஸ்ல் செய்பவர்களாக இருந்தோம். ஒரு தடவை செஞ்சது குன்னான்னு போட மாட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு அந்த காணண்டு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு கண்டினியூவாக அதிகமாக நிகழ்ந்தால் தான் அதை சொல்லுவாங்க. ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஆள் செஞ்சால் அப்படி சொல்ல மாட்டாங்க. குன்னா நஅசிலு, நாங்கள் அஸ்ல் செய்பவர்களாக இருந்தோம். ஒல் குர்ஆனு என்சிலு, குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கும் நிலையில், குர்ஆன் இறங்குற காலத்தில், அது ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் அர்த்தம். குர்ஆன் இறங்குற காலம்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்துலன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் அஸ்ல் செய்பவர்களாக இருந்தோம். அஸ்ல் செய்வதுனா குழந்தை உருவாகாமல் என்ன செய்வோம், அந்த விந்தை கர்ப்பப்பையில் செலுத்தாமல் விட்டுருவோம். இப்படி செய்பவர்களாக இருந்தோம். இதை சொல்லிடுறாரா? இதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஜாத இஸ்ஹாக் என்பவர் கொஞ்சம் கூடுதலாக அதிகப்படுத்தி சொல்கிறார். கால சுஃபியான் சொன்னதாக சொல்கிறார். லவ்கான ஷையன் யுன்ஹா அன்ஹு, இது தடுக்கப்படும் செயலாக இருக்கும் என்று சொன்னால் நஹானா அன்ஹுல் குர்ஆன், எங்களை குர்ஆன் தடுத்திருக்கும். குர்ஆன் இறங்குற காலத்தில் ஒரு சமுதாயமே இந்த காரியத்தை செய்கிறது. இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயமாக இருந்தால் அப்போ என்ன செஞ்சுருக்கோம்? குர்ஆனு இந்த மக்கள் இப்படி செய்கிறார்கள், இனிமேல் செய்யாதீர்கள் என்று இறங்கியிருக்கும்ல. குர்ஆன் இறங்கிட்டு இருக்கிறது. வஹி வர்ற ஒரு காலம், வஹி வர்ற காலத்தில், அது ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில், ரசூலுல்லாஹ் வாழ்ந்த ஊரில், வேறு ஊரில் இருந்தால் கூட நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. என்கிட்ட வேறு எங்கேயோ நடந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் பார்க்காம கூட இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், மதீனாவில் தான் நடக்குது. அப்போ ஒரு குர்ஆனில் நாங்கள் அஸ்ல் பண்ணி கொண்டிருந்தோம். ஒல் குர்ஆன் என்சிலோ, குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கும் நிலையில் நாங்கள் அஸ்ல் பண்ணி கொண்டு இருந்தோம். இதை சொல்லிட்டு மேலும் அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் ஒரு அறிவிப்பில் வருது. இன்னொரு அறிவிப்பில் சுஃபியான் செய்கிறார், இந்த வார்த்தையும் சேர்த்து சொல்கிறாரு. சுஃபியான்னா ஜாபீர் சொன்னதாகத்தான். என்ன சொல்கிறார்? லவ் கான ஷையன் யுன்ஹா அன்ஹு, தடுக்கப்படும் ஒரு காரியமாக இருந்திருக்குமானால், இந்த அஸ்ல் லவ் கானல் அஸ்லுன்னு வச்சுக்கணும். இஸ்மு என்னது? லவ்கானுடைய இஸ்மு வந்து அஸ்லு. லவ்கானல் அஸ்லு, அஸ்லு என்பது ஷெய் அன் யுன்ஹா அன்ஹு, தடுக்கப்படும் ஒரு காரியமாக இருக்கும் என்று சொன்னால் நஹானா, அதை எங்களுக்கு தடுத்திருக்கும். அன்ஹு, அதை தடுத்திருக்கும். அல் குர்ஆன் தடுத்திருக்கும். அப்போ நாங்கள் இதை செஞ்சோம். குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹுக்கெல்லாம் தெரியும்னு அர்த்தம், தெரிஞ்சு இருக்குது, அதை தடுக்கலை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். இதே இது வந்து புகாரில் இந்த செய்தி வருது. புகாரில் 5208வது ஹதீஸில் என்ன வருதுன்னா, குன்னா நாசிலு அல் குர்ஆனு என்சிலு, குர்ஆன் இறங்கும் காலத்தில் நாங்கள் அஸ்ல் செய்பவர்களாக இருந்தோம் அப்படின்னு வருது. அப்போ இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து இன்றைக்கி நவீன காலத்தில் குழந்தை வேணாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ இந்த காண்டம் போன்ற ஆணுரைகளை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க.
பயன்படுத்துவதன் மூலமாக மறுபடியும் குழந்தை உருவாகாமல் இருக்கிறதுக்கு உள்ள ஏற்பாடு அவங்க செய்கிறாங்க. இது செய்யலாமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா செய்யலாம், அது மார்க்கத்தில் தடை கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். எதை வச்சு சொல்லுவோம்னா இதை வச்சு தான் சொல்லுவோம். இதில் வந்து ரசூல்லா சம்மந்தப்படவே இல்லை. ரசூல்லாவுடைய சொல்லும் இதில் கிடையாது, ரசூல்லாவுடைய செயலும் கிடையாது. ஆனால் அங்கீகாரம் கூட நேரடியாக கிடையாது. ஆனால் வஹியுடைய காலத்தில் இருக்கிற காரணத்தினால ஒரு சமுதாயமே மார்க்கம்ங்கிற பேரில் இதை எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பரவலாக ரசூல்லாவுக்கு தெரிஞ்சிடும். எல்லாரும் இந்த காரியத்தை செய்கிறாங்கன்னா நினைஞ்சிறேன் தெரிஞ்சிடும். வேறு ஹதீஸில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு வேறு சேர்த்து கூட வருது, ரசூல்லாவுக்கு தெரிஞ்சது தடுக்கலைன்னு வேறு வருது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த செயலை சஹாபாக்கள் செய்கிறாங்க, குர்ஆன் தடுக்கலை, ரசூல்லா தடுக்கலைன்னு சொன்னால் வஹியுடைய காலத்தில் தடுக்காத காரணத்தினால அது அக்செப்ட் அனுமதிக்கப்பட்டது தான், அது தடுக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு நம்ம இப்போ சொல்லலாம், சட்டம் எடுக்கலாம். எதுக்கு சொல்லலாம்? இப்போ நவீன காலத்தில் குழந்தை உருவாக நிரந்தரமாக கர்ப்பப்பையை நீக்கிறது, நிரந்தரமாக ஆண்மையை வந்து கட் பண்ணி கொள்வது அது கூடாத தவிர டெம்பரவரியாக அந்த குழந்தை உருவாவதற்கு ஒரு தடை ஏற்படுத்தி கொள்வதற்கு வந்து மார்க்கத்தில் தடை இல்லை என்று நம்ம ஃபத்வா கொடுப்போம். கொடுக்கறதுக்கு இதை காட்டுவோம். இதில் அல்லாவும் இல்லை, ரசூலும் இல்லை, இதில் சம்மந்தமே இல்லை. ஆனால் அங்கீகாரம் இருக்குது. இது எதனால் இது ஆதாரமாவது? இது அல்லாவுடைய ரசூலுடைய அங்கீகாரம், குர்ஆனுடைய அல்லாவுடைய அங்கீகாரம் கூட ஒரு வகையில் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா அல்லாஹ் எல்லாம் தெரிஞ்சவன். ஒரு காரியம் ரசூல்லா காலத்தில் பூரா அது நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் பிற்காலத்தில் உள்ளவங்க இதை வந்து மார்க்கம்னு ஆக்கிடுவாங்கன்னு அல்லாவுக்கு தெரியாதா? அப்போ அல்லாஹ் அதை தடுக்காமல் விட்டுருக்கான்னா என்ன அர்த்தம்? அது இருந்துக்கு அது ஒரு மேட்ரு இல்லைன்னு அர்த்தம். அது இல்லை. அதனால் வந்து இந்த அசுல் என்பதை வைத்து நவீன காலத்தில் உள்ள குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை நம்ம என்ன செய்யலாம்? முறைகளில் சிலதை எது வந்து நிரந்தரமாக அந்த தன்மையை நீக்கி விடாதோ அது மாதிரியான காரியங்களை நம்ம செய்யலாம்னு சட்டம் எடுக்கிறோம். இது வந்து எதில் வருது? தக்ரீரில் தான் வருது. இது எதில் வருது? இதுக்கு ரசூல்லாவுடைய சொல்லையும் வரல, செயல்லையும் வரல. அவங்களுடைய அங்கீகாரம் அனுமதியில் என்ன செய்ய மறைமுக அனுமதி. இது நேரடியாக அனுமதி கிடையாது, மறைமுகமான அனுமதியில் அடங்குகிறது. சிந்தனை உள்ள யார் அப்படி தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் வந்து இதுதான் தக்ரீர் என்பது. இந்த தக்ரீர் என்பதற்கு இன்னும் பல, நான் ஒன்று ரெண்டு சொன்னால் உங்களுக்கு வழங்காது, கொஞ்சம் நிறைய சொன்னால் தான் இப்படிலாம் சிந்திக்கலாம் போல இருக்குது, இப்படிலாம் இருக்குன்னு விளங்கிக்கிறவங்க. அதனால் தக்ரீருக்கு வந்து வேறு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அவற்றை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம்.